Hello everyone, welcome back to our channel. நம்ம சேனலில் என்ன மாதிரி கண்டென்ட்லாம் இருக்கும்னா குக்கிங், லைஃப் ஸ்டைல், பிளாக்ஸ் அண்ட் ப்ராடக்ட் அன்பாக்சிங் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த vlog வந்து ஒரு டே பிஃபோர் எஸ்டர்டே எடுத்தது. ஆக்சுவலி அன்றைக்கி மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நான் என்ன மாதிரி vlog எடுத்திருக்கேன் அப்படின்றத அந்த ஃபுல் வீடியோலையும் பார்க்க போகிறீங்க. ஸோ மார்னிங் எழுந்ததுமே ஹஸ்பண்டுக்கு ஒரு லஞ்சு வந்து கட்டி கொடுத்தாச்சு. இந்த லஞ்சு வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யணுன்னே தெரியாமல் ஒரு ஐடியாவில் கையில் கிடச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸுமே போட்டு அவருக்கு ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். இதுக்கு என்ன நேம் வைக்கணும்லாம் எனக்கு தெரியல, ஆனால் எல்லாமே போட்டதுனால நான் சிம்பிளாக வெரைட்டி ரைஸ்னே சொல்லிட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு அர்ஜெண்ட்டாக கையில் கிடைச்ச பொருளெல்லாம் வச்சு ஒரு மாதிரி வெரைட்டி ரைஸ் செஞ்சுருக்கீங்க, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் டேஸ்ட்டு வந்து நல்லாவே வந்துருந்துச்சு, அதுதான் அங்கே இம்பார்ட்டண்ட். ஸோ அவருக்கு அவசரமாக நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணியாச்சு. ஸோ அப்படி எங்கே நம்ம போக போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாருமே ரொம்ப ஆவலாக இருக்கிற போகணும்னு நினைக்கிற ஒரு பிளேஸ்க்கு தான் நானும் ஒரு ஈகராக கிளம்பி போயிருந்தேன். ஸோ அதுக்கு வீட்டில் இருக்கிற எல்லா வேலையுமே வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ நானும் அம்மாவும் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ மார்னிங் வந்து பட்டுவை ரெடி பண்ணிவிட்டு அவனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்துட்டு அவனுக்கு தேவையானதெல்லாம் ஹேண்ட்பேக்கில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பிஃபோர் பேபி அண்ட் பிஃபோர் மேரேஜ்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஹேண்ட்பேக்கே தேவைப்படாது. பட் இப்போது அவரோட ஐட்டம்ஸை நம்ம எடுத்து வைக்கிறதுக்கே அந்த ஹேண்ட்பேக்லேயும் இடம் படுத்த மாட்டேங்குது. ஏன்னா டைப்பர், அப்புறம் வந்து இந்த வைப்ஸு, அப்புறம் அவருக்கு ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில், மில்க் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே அந்த ஹேண்ட்பேக்கே போயிடுது. எஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணியிருந்த ஒரு பிளேஸ் அப்படின்னு, அது டிமார்ட் தான். ஸோ எங்கள் ஏரியாவிலேருந்து டிமார்ட் வர்றது வந்து கொஞ்சம் ரொம்ப லாங். அதாவது வேளச்சேரி டிமார்ட் கிடையாது, இது விருகம்பாக்கம்னு நினைக்கிறேன், போன இடத்தையே மறந்துச்சு. ஸோ எஸ், அங்கே போயிட்டு அப்படி என்ன தாண்டா இருக்குது அந்த டிமார்ட்டில், எல்லா யூடியூபர்ஸும் சுற்றி வந்து அஃபோர்டபுள்னு போடுறாங்களே, நம்ம சேனல்லையும் அந்த டிமார்ட் வீடியோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அங்கே ஷூட் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து ஒரு லூஸில் வந்து ப்ரொவிஷன்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து தாராளமாக வாங்கலாம். பட் ஒரு நார்மலாக இப்போ நம்ம மளிகை கடையில் வாங்குகிற ப்ரொவிஷன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஆன்லைனில் எதனா வந்து வெப்சைட்லேருந்து வாங்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக அதுதான் வந்து கம்மியாக இருக்குதோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி டிமார்ட்டில் ப்ரொவிஷன்ஸ்லாம் கம்மி கிடையாது, நார்மல் ரேட்டில் தான் அவங்களும் வந்து சேல் பண்ணுறாங்க. அண்ட் மோரோவர் சில ஐட்டம்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ பிஸ்கெட் லவர்ஸாக இருந்தீங்கன்னா நிறைய வாங்கிக்கலாம். ஸோ என்ன மாதிரி பிஸ்கெட்டே சாப்பிடாதவங்களுக்குலாம் அதெல்லாம் வேஸ்ட்டு. ஸோ ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்து ஃப்ளிப்கார்ட்டே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் அங்கே தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ டிமார்ட்டை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். மோர் தென் தட் அதை தவிர்த்து இந்த டிமார்ட்டில் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், அப்புறம் வந்து கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ், செராமிக் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம அஃபோர்டபுளாக வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் இன்னும் வந்து அந்த ட்ரெஸ் செக்ஷனுக்கே போகல, அதை தவிர்த்து மற்ற எல்லா செக்ஷனும் போயிருந்தேன். அங்கே வந்து இந்த மேட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. குவாலிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ராடக்ட் ப்ரைஸுமே கம்மியாக இருக்குது. குவாலிட்டி நல்லா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சேம் ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ அதில் எந்த டிஃபருமே இல்லை. எனக்கு பிடிச்சிருந்தது பார்த்திங்கன்னா இந்த காஃபி மக்ஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தாராளமாக வாங்கலாம். அப்புறம் வந்து ஒரு கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் அந்த 99 ருபீஸ்லலாம் நமக்கு ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் கிடைக்குது அப்படின்னும் போது மீஷோவில் விட கம்பேர் பண்ணால் கம்மி தான். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம தாராளமாக இங்கே வந்து வாங்கிக்கலாம். பட் என்னென்னா நம்ம வீட்டிலேருந்து இங்கே வர தூரம் வந்து அந்த கேபுக்கு கொடுக்குற ப்ரைஸ் வந்து நம்ம ஆன்லைன் ரேட்லேயே வாங்கிடலாமோ சில டைம்ஸ் தோணும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே ப்ரைஸ் ரேஞ்சஸ் இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த அளவுக்கெல்லாம் கிடையாது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த டிமார்ட்க்கு வந்து ஏமாந்துருக்கீங்களா, இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நானும் இந்த டிமார்ட்டில் சில ப்ரொவிஷன்ஸ் ஐட்டம்ஸும் கொஞ்சம் 2-3 ஹோம் எசென்ஷியல்ஸும் வாங்கிட்டு வர வழியில் அப்படியே பவானி மெஸ்ஸில் சாப்பிட்டு வந்தாச்சு.